என்னுடைய கார்டன் வீடியோவை பார்க்க வந்த நண்பர்களுக்கு வணக்கம். ஒரே மாடியில் செடி வளர்க்கும் போது ஆடிப்பட்டம் தைப்பட்டம் ஒரு வருடத்தில் 2 சீசனில் நம்ம காய்கறி செடி வளர்த்து வருவோம். இந்த சீசன் முடிந்ததும் கோடை காலம் வந்துடும். அந்த நேரத்தில் எந்த விதமான காய்கறியும் நம்மளால் அறுவடை பண்ண முடியாது. ஒரு சில பூக்கள் மட்டும் நமக்கு பூத்து கொடுத்துட்ருப்பாங்க. இந்த நேரத்தில் அடுத்த சீசனுக்கு உண்டான உரங்களை நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் காய்ந்த இலைத்தழைகளை வச்சு எப்படி இலை மக்கு உரம் தயாரிக்கலாம் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி காய்கறி கழிவுகளும் பழத்தோல்களையும் நல்ல சம்மர் டைம்ன்றதுனால நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட என் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் நிறைய இலைகள் காய்ந்த நிலையை உதிர்ந்துருந்தது. அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதெல்லாம் வச்சு கம்போஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு சீசன்லேயும் மாடி தோட்டத்துக்கு தேவையான மண், உரம் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்காமல் ஏற்கனவே உள்ள மழை மண்ணை வச்சு எப்படி உரங்கள் ரெடி பண்ணி வைக்கலான்றது தான் அந்த வீடியோவில். இப்போ பார்க்குறது ஒரு பெயிண்ட் பக்கத்தில் செடி வளர்த்த மண். இப்போ செடி இல்லாததுனால அந்த மண்ணெல்லாம் தரையில் கொட்டிட்டு நல்லா உதிரியாக்கி அதில் இருக்கக்கூடிய வேஸ்டெல்லாம் எடுத்துட்டு அதனோட காய்கறி தோலும் பழத்தோல்களும் இலைகளும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் உரம் தயாரிக்க போகிறோம். இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு புதுசாக நம்ம தொட்டி வாங்கி தான் ரெடி பண்ணணும்னு இல்லை, நம்ம செடி வளர்க்குற தொட்டியே பயன்படுத்திக்கலாம். தொட்டியில் இருந்த மண்ணை இப்போ கீழே கொட்டியாச்சு. இப்போ உதிரியாக்க போகிறோம். இந்த தொட்டியில் ஏற்கனவே செடி வளர்க்குற தொட்டின்றனால அதில் ட்ரைன் ஹோல்ஸ் ஒரு 5 இருக்குது. இப்போ நம்ம காய்கறி தோல்கள் பழத்தோல்கள்லாம் காய்ந்த நிலையில் இருக்கக்கூடியது தான் நம்ம உரமாக தயாரிக்க போகிறோம். அதனால் சைட்லலாம் ஓட்டப்படணும்னு அவசியம் இல்லை. தொட்டியில் செடி இல்லைனாலும் மண்ணை ஈரப்பதமாக வச்சுருந்தா தான் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் இறக்காமல் இருக்கும். அடிக்கடி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான் இந்த மண் ஈரப்பதத்தோடு இங்கே பாருங்கள் மண்புழு அப்படியே இருக்குது பாருங்கள், சாகாமல். ஏற்கனவே செடி வளர்த்த தொட்டியில் இருந்த மண் எங்கிட்ட இருந்ததால் அதை வச்சு நான் இப்போ உரம் தயாரிக்க போகிறேன். சப்போஸ் புதுசாக இப்போ தான் உரம் தயாரிக்க போகிறீங்க அப்படின்னா தோட்டத்து மண்ணை எடுத்துகிட்டு அதனோட காய்கறி தோல்களை மிக்ஸ் பண்ணி நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணலாம். மண்ணை நல்லா லூஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் இருக்கக்கூடிய வேஸ்டெல்லாம் எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் செமி ஷேடான சன்லைட்லேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். மண்ணை தொட்டியை பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மண்ணோட என்னுடைய வீட்டில் உள்ள வெங்காயத்தோல் பூண்டு தோல் இதெல்லாம் ட்ரை ஆனது அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை மண்ணோடு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் போடுறது பழத்தோல்களெல்லாம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்தது. கொஞ்சம் கூட ஈரமே இல்லை, எல்லாமே நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்தது. அடுத்து நான் பார்க்குறது முட்டையோட ஓடு. என்னுடைய வீட்டில் யூஸ் பண்ண முட்டையெல்லாம் அந்த ஓடெல்லாம் தனியாக எடுத்து வெயிலில் காய வச்சு வச்சுருந்தேன். இது ரிச்சான கால்சியம் சத்து உள்ளது. அதையும் இந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதோட மரத்துக்கு கீழே இருந்த இலைத்தழைகளெல்லாம் ஒரு பை ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதனோட மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த இலைத்தழைகளெல்லாம் என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே நிறைய இலைகள் இருந்தது. அப்படியே அள்ளிட்டு வந்தேன். இப்போது இதில் இருக்கக்கூடிய குச்சி வேஸ்டெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இந்த குச்சிகள் கொஞ்சம் மக்கறதுக்கு லேட் ஆகும். இலைத்தழைகள் ரொம்ப லேசாக இருக்கிறதுனால ஈஸியாக மக்கிடும். அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதனோட புளிச்ச மோர் கரைசல் இருந்தால் தெளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பஞ்சகாவியாக இருந்தால் அதையும் தண்ணியில் டைல்யூட் பண்ணி தெளிக்கலாம். இல்லை அப்படின்னா வெறும் தண்ணி நல்லா தெளிச்சிட்டு ஈரப்பதமாக்கி ஒன்றா மிக்ஸ் பண்ணி தொட்டியில் அப்படியே டைரெக்டாக போட போகிறேன். இது லேயர் பை லேயராகவும் போட்டு மக்க வைக்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் அதுபோல் ஒரு லேயர் மண்ணும் ஒரு லேயர் காய்கறி கழிவும் போட்டு உரம் தயாரிக்கிற வீடியோ போட்டிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி தொட்டியில் போட போகிறேன். நம்ம வீட்டில் என்னென்ன பழத்தோல்கள் காய்கறி தோல்கள் இருக்கோ அதெல்லாம் நல்லா சன்லைட்டில் ட்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கம்போஸ்ட் ரெடி பண்ணும்பொழுது ஒரு பேட் ஸ்மெல் வராமல் ஈஸியாக மக்கிடும். இந்த உரங்களெல்லாம் இப்போயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆடிப்பட்டம் வரத்துக்கு இன்னும் 2 மாத காலம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த உரங்களெல்லாம் மண்கலவையில் ரெடி பண்ணுறதுக்கு தயாராகிடும். மண்ணில் ஒரு பங்கு மிக்ஸ் பண்ணி செடி தொட்டியில் போடுறதுக்கும் அப்படியே டைரெக்டாக செடிகளுக்கு உரமாகவும் கொடுக்கலாம். வீட்டில் காய்கறி தோல் பழத்தோல்களெல்லாம் அப்படியே டைரெக்டாகவும் நம்ம போட்டு உரங்கள் தயாரிக்கலாம். அப்படி போடும்போது ஒரு பேட் ஸ்மெல் வரும். உரம் மக்கறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். இதுபோல் ட்ரை பண்ணி போட்டோம்னா சீக்கிரமாக மக்கிடும். இப்போ ஈவனாக மிக்ஸ் பண்ணி தொட்டியில் போட்டு நிரப்பியாச்சு.
இந்த தொட்டியை டைரக்ட் சன்லைட்டில் வைக்கவே கூடாது, நுண்ணுயிர்கள் வளரவே செய்யாது. அடிக்கடி ஓப்பன் பண்ணி தண்ணியோ அப்படி இல்லைன்னா புளிச்ச மோர் கரைசலோ தெளிச்சிக்கிட்டே வந்தால் தான் நுண்ணுயிர்கள் பெருக்கம் அடைந்து சீக்கிரம் மக்க செய்யும். எனவே 3 தொட்டியில் நான் இதுபோல் காய்கறி தோல்களை வைத்து உரம் தயாரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த சம்மர் சீசனில் உரங்களை இதுபோல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஆடிப்பட்ட சீசனுக்கு கொடுத்து வாங்காமல் நம்ம கார்டன்லேருந்தே உரங்களை எடுத்து மண்கலவை தயாரிக்கலாம், செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதுபோல் உங்கள் வீட்டில் இந்த சம்மர் டைமில் உரங்களை தயாரித்து வச்சுக்கோங்க. அடுத்து வர ஆடிப்பட்ட சீசனுக்கு செலவே இல்லாமல் மண்கலவையை தயாரிக்கலாம். யாருக்கெல்லாம் இதுபோல் அனுபவங்கள் இருக்கோ என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மூலம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.